ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை RB உதயகுமாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு அமர்ந்திருந்த பன்னீர்செல்வத்திற்கு இரண்டாவது வரிசையில் முதல் இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது OPSக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இருக்கை 2016ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதிக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை என்பது தெரியவந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். தற்போது அதிமுகவினுடைய அந்த எதிர்கட்சி, குறிப்பாக சட்டமன்றத்திலே எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை என்பது OPS வசம் இருந்து RB உதயகுமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டிற்கும் வந்துவிட்டது. இந்த நிலையில தற்போது OPS அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கை என்பது இரண்டாவது வரிசையில் முதல் இருக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாவது வரிசையில முதல் இருக்கை என்பது இன்று OPSக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது 2016ஆம் ஆண்டு அப்போது திமுகவினுடைய தலைவராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இடம் என்பது தற்போது தகவலாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது எதிர்க்கட்சி தலைவருக்கு முன்வரிசையிலே அந்த இடம் ஒதுக்கப்படுவது வழக்கம். 2016ஆம் ஆண்டை பொறுத்தவரையிலே எதிர்க்கட்சி தலைவராக தற்போதைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தார். எனவே அப்போது திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவோ எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவோ இல்லை, ஒரு திமுகவினுடைய ஒரு உறுப்பினராக மட்டும்தான் இருந்தார். எனவே அந்த காரணத்தால் அவருக்கு முன் வரிசையில் இடம் கொடுக்க முடியாது, பின் வரிசையில் தான் நாம் இடம் கொடுப்போம் என்று சொல்லி தற்போது OPSக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம், அதாவது இந்த சீட் நம்பர் 271, இந்த 271வது இடம், இந்த இடம் தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே இடம் தான் தற்போது OPSக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நினைவிருக்கும், அந்த 2016 போது பெரிய சர்ச்சையெல்லாம் எழுந்தது. கலைஞர் தற்போது சக்கர நாற்காலியிலே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவரால் சட்டமன்றத்தில் பின் வரிசை என்றால் வர முடியாது, முதல் வரிசையாக இருந்தால் எளிதாக வந்து அமர்ந்து கொள்வார். எனவே முதல் வரிசையிலேயே அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று பல நாட்கள் அந்த பிரச்சனை தொடர்ந்தது. அப்போது அதிமுக முதல் வரிசையிலே கலைஞர் கருணாநிதிக்கு இடம் கொடுக்காத ஒரு சூழல் இருந்தது. இரண்டாவது வரிசையில் தான் அவருக்கு இடம் கொடுத்திருந்தார்கள். அந்த சர்ச்சை அப்போது மிக பெரிதாக பரபரப்பாக இருந்தது. இந்த நிலையிலே OPS முதல் வரிசையிலிருந்து தற்போது இரண்டாவது வரிசைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே இந்த முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இரண்டாவது வரிசை, அதாவது 3, 4 போன்ற பின் வரிசைகள் கொடுக்கப்படாமல் இரண்டாவது வரிசையை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீட்டு பொறுத்தவரையிலே ஏற்கனவே கலைஞருக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டு என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவலாக வெளியாகி இருக்கிறது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.